சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு ஐயப்ப சுவாமியோட விசேஷ அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல. 12 திவ்ய அபிஷேகமோட பூர்ண சக்தி உங்க வீட்டுக்கும் மனசுக்கும் வர அருள் தரிசனம். இந்த 12 அபிஷேகமும் மனம், உடல், ஆத்மா மூன்றையும் சுத்தம் பண்ணும். பாக்குறதுனால நெகட்டிவ் எனர்ஜி விலகும், தடைகள் தானாக ஓடும், மனசுல ஒரு தெளிவு வரும். இந்த வீடியோவை பாதியில நிறுத்தினா அபிஷேக பலன் முழுமையா கிடைக்காது. முடிவு வரைக்கும் பாக்குறவங்களுக்கு மட்டும் விரத பலன், கர்மம் குறையும், வேண்டிய பலன் சீக்கிரம் நடக்கும். இப்பொழுது சுத்த மனசோட சுவாமி சரணம் ஐயப்பான்னு மனசுல சொல்லி 12 அபிஷேகோட திவ்ய காட்சியை ஆரம்பிக்கலாம். இந்த 12 அபிஷேகமும் சேர்த்து செய்யப்படும் போது பூர்வ கர்மம் குறையும், விரத பூர்ணமாகும், ஐயப்ப சுவாமியும் முழு அருள் கிடைக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்பொழுது அபிஷேகத்தோட அர்த்தங்களும் அதனுடைய பலன்களை பற்றி அறிந்து கொள்வோம். பன்னீர். பன்னீர் என்றால் ஆனந்தம், தெய்வீக மகிழ்ச்சி. இதனுடைய பலன் மனசுத்தி, மன நிறைவு, ஐயப்பனின் அருள் எளிதில் கிடைக்கும். கதம்பம். கதம்பம் என்றால் பல திரவங்களின் சங்கமம். இதனோட பலன் மனம், உடல், ஆன்மா சுத்தி எல்லா தோஷங்களையும் நீக்கி வாழ்க்கையில ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும். நெய். நெய் என்றால் தியாகம், அக்னி சுத்தி. இதனுடைய பலன் கர்ம தோஷ நிவாரணம், விரத பலன் முழுமை பெறும், ஆன்மீக உயர்வு பெறும். பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் என்றால் பால், தேன், நெய், பழம், சர்க்கரை என்று இந்த 5 இந்திரியங்களின் கட்டுப்பாடு. இதனுடைய பலன் இனிப்பு வாழ்க்கை, குடும்ப சந்தோஷம், குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தும். தேன். தேன் என்றால் இனிமை, ஞானம். இதனுடைய பலன் பேச்சு வன்மை நீக்கம், தொழில் முன்னேற்றம், மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பால். பால் என்றால் தூய்மை, தாய்மை. இதனுடைய பலன் பாவநாசம், மன அமைதி, குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும்.
தயிர். தயிர் என்றால் குளிர்ச்சி, மனநிலைத்தன்மை. இதோடைய பலன் மனக்குழப்பம் தீர்வு, குடும்ப சாந்தி, கோபம் குறையும். விபூதி. விபூதி என்றால் நிலையாமை, ஈகோ அழிவு. இதோடைய பலன் அகந்தை குறைவு, நோய் மற்றும் பயம் நீக்கும், ஆன்மீக தெளிவு பெறும். சந்தனம். சந்தனம் என்றால் குளிர்ச்சி, பக்தி வாசனை. இதனுடைய பலன் மன வெப்பம் குறைவு, புகழ், மரியாதை மற்றும் பக்தி அதிகரிக்கும். இளநீர். இளநீர் என்றால் சுத்தம், புது உயிர் சக்தி ஏற்படுத்தும். இதனுடைய பலன் உடல் ஆரோக்கியம், புதிய தொடக்கம் ஏற்படுத்தும். சொர்ணம். சொர்ணம் என்றால் தெய்வீக ஐஸ்வர்யம். இதனுடைய பலன் செல்வ வளர்ச்சி, நிலையான வருமானம், லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும். உத்ராட்ச கொட்டை என்றால் சிவவிஷ்ணு ஐக்கியம். இதனுடைய பலன் கிரகதோஷ நிவாரணம், மனதைரியம், ஆயுள் விருத்தி ஏற்படுத்தும். இந்த 12 அபிஷேகமும் சேர்ந்து பூர்வ கர்ம குறையும், விரதம் பூர்ணமாகும், ஐயப்பனின் சுவாமியின் அருள் முழுமையாக கிடைக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.